சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார செயலாளர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கொழும்பிற்கு அழுத்தம். கொழும்பில் கைக்குண்டு தாக்குதல். பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்கிறது காவல்துறை. இலங்கையில் இணையவழி சூதாட்ட வலைதளங்களுக்கு தடை. தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தமிழகத்தில் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த மரிய வில்சன். பல்வேறு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் முன்வைப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். நட்பு நாடுகளிடம் ஏவுகணை தடுப்புகளை கோரும் உக்ரைன். தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதோடு பல்வேறு முக்கிய கூட்டு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு பகுதிகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த விஜயம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று கொழும்புக்கு சென்றுள்ளார். தமது இந்த குறுகிய கால விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட இலங்கை அரசாங்கத்தின் உயர் தலைவர்களை சந்தித்து இந்திய வெளியுறவு செயலாளர் கலந்துரையாட உள்ளார். அயல்நாடுகளான இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையான அண்மைய நாட்களாக உயர்மட்ட தொடர்புகள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இவரது இந்த விஜயம் அமைந்துள்ளது. இலங்கையில் நீடித்து நிலைக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கான தீர்வுகள், பிராந்திய பாதுகாப்பு, இருதரப்பு பொருளாதார உறவுகள் குறித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரத்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகளுடனும் மிஸ்ரி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த இந்திய தரப்பு கொழும்பு அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என தமிழ் தலைமைகள் வலியுறுத்தவுள்ளன. இதேவேளை மலையக தமிழ் சமூகத்தின் சொந்த காணி உரிமை, பாதுகாப்பான வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரணைக்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டங்களின் போது நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் சேதமாக்கப்பட்டன. அவ்வாறு சேதமடைந்த சொத்துக்களுக்கு அரசாங்கத்தின் இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடுகள் வழங்கப்பட்டு வந்தன. இதன்போது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான அரச காணியை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்து தமது அரசியல் காரியாலயம் போராட்டக்காரர்களால் சேதமாக்கப்பட்டதாக கூறி அதற்கு இழப்பீடாக 88,50,000 ரூபாவை சசீந்திர ராஜபக்ஷ சட்டவிரோதமாக பெற்றுக் கொண்டிருந்தார். அரச காணியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடத்திற்கு அரச நிதியிலிருந்து இழப்பீடு கோரி பெற்றமை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாரிய குற்றமாகும் என சுட்டிக்காட்டி இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சசீந்திர ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பதிவு செய்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதியன்று பிரதிவாதிகளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். குறித்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு இன்று முன்னிலையாகியுள்ளார். குறித்த ஆணைக்குழுவில் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் முன்னிலையாகியுள்ளார்.
மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலின் போது சிறை சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் போது சிறைச்சாலையின் சமையலறை பிரதான சிறை கண்காணிப்பாளரின் அலுவலகம், மறுவாழ்வு பிரிவு மற்றும் பிற சொத்துக்களுக்கு கைதிகள் சேதம் விளைவித்துள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்த் தெரிவித்துள்ளார். ஏற்பட்டுள்ள சேதங்களின் அளவை மதிப்பிடுவது, பாதிக்கப்பட்டவற்றை மீண்டும் சீரமைப்பதற்கான அவசர பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதுமே இந்த குழுவின் முதன்மை பணி என கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கான பின்னணி மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விசாரணைகள் நடத்துவதற்காக 3 உறுப்பினர்களை கொண்டு தனிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சிறைச்சாலையின் உட்பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு முழுமையாக இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாட்டில் உரிமம் பெறாமல் சட்டவிரோதமாக இயங்கி வரும் அனைத்து இணையவழி சூதாட்ட வலைத்தளங்களையும் உடனடியாக முடக்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்கி நிறுவனங்களுக்கும் கடுமையாக அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. நாட்டில் உரிமம் பெறாமல் இயங்கி வரும் அனைத்து சட்டவிரோத இணையவழி சூதாட்ட வலைதளங்களையும் உடனடியாக முடக்குமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் இவ்வாறு அறிவித்தல் விடுத்துள்ளது. இதேவேளை இணைய வழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினால் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய நடவடிக்கைகள் பண மோசடி, கடத்தல்கள், மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத எல்லை தாண்டல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு வழிவகுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரத்மலானை ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள இருமாடி வீடொன்றின் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலின் பின்னணியில் பாதாள உலக குழுக்களின் மோதல் இருப்பதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரத்மலானை ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருமாடி வீடொன்றின் மீது 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்ற கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலினால் எவருக்கும் எந்தவித உயிர் ஆபத்தும் ஏற்படவில்லை என்பதுடன் வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருவதாக கூறப்படும் ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என தெரிய வந்துள்ளது. ரலஸ் அலோசியஸ் ஸ்மித் என்பவர் பாதாள உலகக்குழு தலைவரான அஞ்சு எனப்படும் ஜிங்கார அமல், ஷமீந்த சில்வா மற்றும் தர்மி எனப்படும் எல்லாவைய லியனகே தர்மசுரி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்ததாகவும் பின்னர் அஞ்சுவுடன் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடுவல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆடம்பர பேருந்து ஒன்றிற்கு இன்று அதிகாலை உந்துருளியில் வந்த இனம் தெரியாத இருவர் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கடுவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கடுவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவல மாத்தறை இடையே இயக்கப்படும் ஆடம்பர பேருந்திற்கு எவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் தீ விபத்தினால் பேருந்து முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. அத்துடன் குறித்த பேருந்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்து கடுவெவ கொள்ளுப்பட்டி சாதாரண சேவை பேருந்துகள் இரண்டும் குறித்த தீயினால் சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் உந்துருளியில் வந்த இருவர் பேருந்திற்கு தீ வைப்பதைக் கண்டு அருகிலிருந்த மற்ற பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டுள்ளனர். இதன் போதே அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தீ வைக்கப்பட்ட பேருந்திற்குள் ஓட்டுநரும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் மற்ற பேருந்திலிருந்து சகாக்களின் கூச்சலை கேட்டு அவர்கள் பேருந்திலிருந்து வெளியே குதித்து தப்பியுள்ளனர். தனிப்பட்ட பகை காரணமாகவே குறித்த தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என கடுவெவ காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அத்துடன் அந்த பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் வடமத்திய, சப்ரகமுக, தென் மத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து விதமான மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தடையானது புலமை பரிசில் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இந்த மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதிலும் உள்ள 2723 பரீட்சை மையங்களில் நடைபெறவுள்ளது. இந்த காலப்பகுதியில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுத்தல், விநியோகித்தல் அல்லது பரப்புரை செய்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெறும் வினாக்களை வழங்குவதாகவோ அல்லது அதற்கு நிகரான வினாக்களை வழங்குவதாகவோ குறிப்பிட்டு சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் அச்சிடுதல், அச்சிடப்பட்ட மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக விளம்பரம் செய்தல் அல்லது அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காபோதா சாதனதர உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையே இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலைக்கு மத்தியிலும் பரீட்சை நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப்பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எங்கினியாகல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஐஸ் போதைப்பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து தலா 150 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்ததாக சந்தேகிக்கப்படும் பிரதான நபரிடமிருந்து 2500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 14,700 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அம்பலகா, வெள்ள, ஜெமுனுபுரம் மற்றும் வெல்வெல்ல காலனி பகுதிகளைச் சேர்ந்து 21 முதல் 23 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 17வது சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இன்று முதலாவது வரவு செலவு திட்டம் சபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை இன்று காலை 10 மணிக்கு கூடிய நிலையில் 2026 தொடக்கம் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் மரியவின்சன் தாக்கல் செய்துள்ளார். இதன்படி தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் சீர்திட்டம் தொடங்கப்படும் என்றும் கூறினார். பள்ளி பாட திட்ட மறுசீரமைப்பிற்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் 3134 அரசு பள்ளிகளில் 2132 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீனமயமாக்கல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டிற்குள் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் போதையில்லா தமிழ்நாடு செயல் உருவாக்கப்பட்டு தன்னார்வ குழுக்கள் அமைக்க 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. காலை உணவு திட்ட விரிவாக்கத்திற்கு 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அண்ணனின் சீர்திட்டத்திற்காக 112 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வங்கிகளில் சுயதொழில் தொடங்க 50,000 ரூபாய் கடன் உள்ளிட்ட பல திட்டங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன.
ரஷ்யா உக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 22 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனின் கீவ் நகரத்தையும் அதன் புறநகர் பகுதிகளையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதால் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலால் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக கீவின் ராணுவம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அமெரிக்கா தயாரிப்பான பேட்ரியாட் ஏவுகணை இடைமறிப்பான்களை மேலும் வழங்குமாறு உக்ரைன் தனது நட்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. கியூ மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியத்தில் உள்ள ராணுவ தளவாட மையங்கள் மற்றும் விநியோக மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மையங்கள் பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ பொருட்களை சேமித்து வைத்திருந்து விநியோகித்ததாகவும் அத்துடன் ஆளில்லா விமானங்களின் உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார செயலாளர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கொழும்பிற்கு அழுத்தம். கொழும்பில் கைக்குண்டு தாக்குதல். பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என்கிறது காவல்துறை. இலங்கையில் இணையவழி சூதாட்ட வலைதளங்களுக்கு தடை. தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தமிழகத்தில் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த மரிய வில்சன். பல்வேறு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் முன்வைப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். நட்பு நாடுகளிடம் ஏவுகணை தடுப்புகளை கோரும் உக்ரைன். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.